Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்களை உபயோகப்படுத்தியும் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்பதை உபயோகப்படுத்தியும் சில கணக்குகளை தீர்வு செய்து காண்பித்தோம். மேலும் சில கணக்குகளை பார்த்து அவற்றின் தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக d by dx of j nu square plus j nu plus 1 square equal to twice nu by x j nu square of x minus nu plus 1 by x j nu plus 1 square of x என்பதை காண்பிக்கலாம். d by dx of j nu square plus j nu plus 1 square is equal to twice j nu into j nu dash plus twice j nu plus 1 into j nu plus 1 dashed. இதில் இருக்கும் j nu dashed of x ஐ நாம் nu by x j nu of x minus j nu plus 1 of x என்று இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தி மாற்றலாம். அதேபோல் j nu plus 1 dashed of x என்பதையும் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் ஆர்டர்ஸ் மூலம் விவரிக்க இயலும். அதற்கு j nu dashed of x is equal to minus nu by x j nu of x plus j nu minus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொண்டு அதில் nu is equal to u plus 1 என்று மாற்றம் செய்யலாம். அப்பொழுது j nu plus 1 dashed of x is equal to minus nu plus 1 by x into j nu plus 1 of x plus j nu of x என்று கிடைக்கும். இதை நாம் உபயோகப்படுத்தி இரண்டாவது டேர்மில் உள்ள j nu plus 1 dashed of x என்பதை மாற்றலாம். அப்பொழுது நமக்கு 2j nu into nu by x j nu minus j nu plus 1 plus 2 into j nu plus 1 into minus nu plus 1 by x into j nu plus 1 of x plus j nu of x என்பது கிடைக்கும். இப்பொழுது 2j nu into minus j nu plus 1 என்பது plus 2j nu plus 1 into j nu என்ற டேர்முடன் கேன்சல் ஆகிவிடும். அடுத்ததாக 2j nu into nu by x j nu minus 2j nu plus 1 into nu plus 1 by x j nu plus 1 x என்ற டேர்ம்கள் இருக்கும். அதை நாம் twice nu by x into j nu square minus nu plus 1 by x into j nu plus 1 the whole square of x என்று எழுதலாம். இதைத்தான் நாம் காண்பிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் நியூ என்பதை இன்டகிரண்டாக உள்ள இன்டகிரலை எவ்வாறு இன்டகிரேட் செய்யலாம், அதற்கு எவ்வாறு ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகிப்போம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இதில் நமக்கு இன்டகிரல் x into j naught square of x dx என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டகிரல் x into j naught square of x dx என்பதை j naught square into x dx ஐ dv என்று எடுத்துக்கொண்டால் அது d of x square by 2 என்று எழுத முடியும். எனவே integral x j naught square of x dx is integral j naught square into d by dx of x square by 2 into dx. இது u dv என்ற அமைப்பில் இருக்கிறது. இதுக்கு இன்டகிரேஷன் பார்ட்ஸ் உபயோகிக்கலாம். அப்பொழுது நமக்கு j naught square into x square by 2 minus integral x square by 2 into derivative of j naught square, that is 2 into j naught into j naught dashed of x integrated with respect to x என்று கிடைக்கும். இதில் j naught dashed of x is equal to minus j1 என்பதை உபயோகப்படுத்தலாம். அப்பொழுது நமக்கு integral x into j naught square of x dx is equal to j naught square of x into x square by 2 plus integral x square into j naught into j1 of x dx என்பது வரும். இப்பொழுது இந்த இன்டகிரல் என்ன என்று பார்க்கலாம். நமக்கு தெரியும்
xj0 is equal to xj1 the whole dashed என்று. அதனால் இந்த x square j0 j1 என்பதை xj0 into xj1 என்று எழுதி கொண்டு அதில் xj1ஐ அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அடுத்து உள்ள காரணி xj0 என்பதை xj1 the whole dashed என்று எழுதலாம். அப்பொழுது x square j0 j1 dx integral xj1 into d of xj1 என்பதாக வரும். எனவே இதை இன்டகிரேட் செய்தால் அது நமக்கு xj1 the whole square by 2 என்பதை கொடுக்கும். எனவே இன்டகிரல் xj0 square of x dx என்பது x square by 2 j0 square of x plus xj1 the whole square divided by 2 என்பது ஆகும். இதில் x square by 2 என்பதை வெளியில் எடுத்தால் நமக்கு x square by 2 into j0 square plus j1 square என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது வினாவிடை நேரம். இதுவரை நாம் கற்றுக்கொண்டதில் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு சரியான விடைகள் கண்டுபிடிக்க வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதை புரிந்து கொண்டு விட்டோமா என்று பார்க்கலாம். இந்த கேள்வியில் 2 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை பொருத்துமாறு நமக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இன்டகிரல் j0 of x j1 of x dx என்ன என்று கண்டுபிடித்து அதை பொருத்துமாறு நமக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் j0 j1 dx என்பதை நாம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் செய்யும் வண்ணம் எழுதினால் நம்மால் இந்த இன்டகிரலை எவாலுவேட் செய்ய முடியும் என்று. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள j1ஐ நாம் மைனஸ் j0 dashed என்று எழுதலாம். அப்பொழுது j0 j1 of x dx என்பது மைனஸ் இன்டகிரல் j0 into d of j0 என்பதாக வரும். எனவே இந்த இன்டகிரலை மைனஸ் இன்டகிரல் d of j0 square by 2 என்று எழுதலாம். ஸோ மைனஸ் இன்டகிரல் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் j0 square by 2 என்பது மைனஸ் j0 square by 2 என்பது ஆகும். எனவே நாம் இந்த இன்டகிரல் j0 j1 dx என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டோம். இந்த வலதுபுறத்தில் எங்காவது மைனஸ் j0 square by 2 கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கலாம். அது gயில் இருக்கிறது. எனவே 1 இன்டகிரலும் gயும் பொருந்தும். எனவே 1g என்பது பொருத்தமானவை என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம். அடுத்தது இன்டகிரல் x square j0 j1 dx என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு தெரியும் இந்த இன்டகிரல் x square j0 j1 dx என்பதை நாம் xj0 into xj1 dx என்பதாக எழுதி கொள்ளலாம். இந்த xj0 என்பது xj1 the whole dashed ரெக்கரன்ஸ் ரிலேஷனிலிருந்து. அதனால் xj0 என்பதை xj1 the whole dashed என்று மாற்றி எழுதலாம். அதனால் இந்த இன்டகிரல் xj1 the whole dash multiplied by xj1 integrated with respect to x என்பதாக கிடைக்கும். அதனால் இந்த இன்டகிரலை நாம் d of xj1 the whole square by 2 என்று எழுத முடியும். இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு x square j1 square divided by 2 என்று கிடைக்கும். அது எங்காவது வலதுபுறத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது fல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்டகிரல் x square j0 j1 dx என்பதை x square by 2 j1 square என்று பொருத்தம் செய்யலாம். அடுத்ததாக integral 0 to pi by 2 root of pi x j half of 2x dx என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் j half of x என்ன என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். integral root of pi x into j half of 2x dx என்பதை எடுத்துக்கொண்டு எவாலுவேட் செய்து பார்க்கலாம். அதில் 2x is equal to y என்று சப்ஸ்டிடியூட் செய்தால்
x is equal to y by 2, dx is half dy. எனவே இந்த integral of root of pi y by 2 into j half of y half dy என்பதாக வரும். That is equal to 1 by 2 root 2 into integral root of pi y into j half of y into dy என்பதாகும். அப்பொழுது நமக்கு root 2 by 2 root 2 into integral root of pi y by 2 into j half of y dy என்பது கிடைக்கும். எனவே இது half of integral sin y dy என்பதாகும். ஏனெனில் j half of y is root of 2 by pi y into sin y. எனவே root of pi y by 2 j half of y என்பது sin y என்பது ஆகும். So sin y integrated with respect to y minus cos y என்பதை கொடுக்கும். அதனால் இந்த integral minus half of cos of 2x என்பதாகும். ஏனெனில் y is equal to 2x. இப்பொழுது limit between 0 and pi by 2 உபயோகித்தால் நமக்கு minus half into cos 2 into pi by 2, அதாவது cos pi is minus 1 minus cos 0 which is 1 and அது minus 2 என்று கிடைக்கும் into minus half 1 என்ற மதிப்பு இந்த இன்டெக்ரலின் மதிப்பாக கிடைக்கும். எனவே வலதுபுறத்தில் 1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது D யில் உள்ளது. எனவே 3ஐ D யுடன் பொருத்தம் செய்து நாம் எழுத முடியும். 4வதை எடுத்துக்கொண்டு இன்டகிரேட் செய்ய முயற்சித்தால் நமக்கு j minus half of x is equal to root of 2 by pi x into cos x என்பது ஆகும். அந்த root of pi x என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள root pi x உடன் கேன்சல் ஆகிவிடும். அதனால் நமக்கு இன்டகிரண்டில் root 2 into cos x என்பது இருக்கும். அந்த cos x-ஐ இன்டகிரேட் செய்தால் நமக்கு sin x என்பது கிடைக்கும். அதனால் இந்த இன்டகிரல் root 2 into sin x between 0 and pi by 2 என்பதாக இருக்கும். root 2 into sin pi by 2 minus root 2 into sin 0 என்பது அதன் மதிப்பு. sin pi by 2 1, அதனால் root 2 into 1 minus sin 0 0, அதனால் இரண்டாவது டேர்ம் 0 ஆகிவிடும். அதனால் நமக்கு root 2 into 1 என்று கிடைக்கும். அதாவது இந்த இன்டகிரலின் மதிப்பு root 2 என்பதாக வரும். root 2 என்பது இங்கு a யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 4உடன் a ஐ நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்டகிரல் x into j0 square minus j1 square into dx என்ன என்று பார்க்க வேண்டும். இதற்கு நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் உபயோகிக்க வேண்டும். இன்டகிரல் x into j0 square dx என்பதை இன்டகிரல் xj0 into j0 of x dx என்று எழுதலாம். xj0ஐ xj1 the whole dashed என்று எழுத முடியும். எனவே இன்டகிரல் j0 into xj1 the whole dashed dx என்பது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் செய்தால் நமக்கு xj0 j1 மைனஸ் இன்டகிரல் xj1 into j0 dashed dx என்பதாக வரும். That is equal to xj0 j1 minus integral xj1 into j0 dashed என்பது minus j1. அதனால் இந்த j0 என்பதை மைனஸ் j1 ஆல் ரீப்ளேஸ் பண்ணினால் இது நமக்கு பிளஸ் இன்டகிரல் xj1 ஸ்கொயர் dx என்பது வரும். இடதுபுறத்தில் இன்டகிரல் xj0 ஸ்கொயர் dx இருக்கிறது. இங்கு இன்டகிரல் xj1 ஸ்கொயர் dx என்று இருக்கிறது. இதை இந்த பக்கத்திற்கு கொண்டு போனால் நமக்கு இன்டகிரல் x into j0 ஸ்கொயர் மைனஸ் j1 ஸ்கொயர் dx is equal to x into j0 into j1 என்பதாக கிடைக்கிறது. இது வலதுபுறத்தில் இருக்கிறதா என்று பார்க்கலாம். xj0 into j1 என்பது c யில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 5ஐயும் c-ஐயும் பொருத்தி எழுத முடியும் என்பது தெரிகிறது. அடுத்ததாக j0 double dashed of x-ஐ எதனுடன் பொருத்த முடியும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் j0 dashed of x is equal to minus j1 என்று.
எனவே J0 டபுள் டேஷ்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் J1 டேஷ்ட் என்பது தெரிகிறது. இப்பொழுது இடது புறத்தில் J0 டபுள் டேஷ்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது, வலது புறத்தில் மைனஸ் J1 டேஷ்ட் எக்ஸ் இருக்கிறது. இவை இரண்டும் சமம். அதனால் ஆருடன் பியை பொருத்தி எழுத முடியும். கடைசியாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பவர் மைனஸ் 8 இன் e பவர் எக்ஸ் பை 2 இன்டு டி மைனஸ் 1 பை டி என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. e பவர் எக்ஸ் பை 2 இன்டு டி மைனஸ் 1 பை டி என்பது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் n. t டு த பவர் ஆஃப் மைனஸ் 8 என்பதின் கெழு j மைனஸ் 8 ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும். ஏனெனில் e பவர் எக்ஸ் பை 2 இன்டு டி மைனஸ் 1 பை டி என்பதை டீயின் அடுக்குகள் கொண்ட தொடராக எழுதினால் டி பவர் n-இன் கெழு jn ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும். அதனால்தான் e பவர் எக்ஸ் பை 2 இன்டு டி மைனஸ் 1 பை டியை ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்று குறிப்பிடுகிறோம். இங்கு நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பவர் மைனஸ் 8 இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வேண்டும். அதனால் அதனுடைய கெழு j மைனஸ் 8 ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும். அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கலாம். அது ஈயில் இருக்கிறது. எனவே 7ஐ ஈயுடன் பொருத்தி நம்மால் எழுத முடியும். அதுதான் நம்முடைய விடையாக இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நாம் புரிந்து கொண்டு விட்டோமா என்பதை இம்முறையான எளிமையான கணக்குகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.